நல்லா இருக்குதுங்களா? நான் நல்லா இருந்தா நீங்க நல்லா இருக்கிற மாரி. சரிங்களா? சும்மா ஒரு ஜாலியா பேசலாம்னு வந்தேங்க. அது வந்து சில பேரெல்லாம் என்ன சொல்றது, லைவ் கரெக்ட்டா வரமாட்டேங்கிறாங்க யாருமே. அது என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. ஒரு லைவ் போட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு 10 பேராவது கரெக்ட்டா வரணும். முதல்ல ஒரு 5 பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. சரி வர்றாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு, கொம்பு 2 முளைச்சதுங்க எனக்கு. ஆஹா! கொம்பு முளைக்குதே! அந்த கொம்பு நல்லா வளரணுமேன்னு நெனச்சு பார்த்தேன். ஆனா நான் வளரல. ஏன்னா, தரிச்சு விட்டாரு அதுக்குள்ள. யாரு தரிச்சு விட்டா? கடவுள், சிவபெருமான். நீ கொண்டாட்டம் போடுறியா நீயி? உன்னைய கொம்ப தட்டி விட்டுட்டுன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் யாருக்குமே கொண்டு குடுக்காம பண்ணிட்டாரு. இப்ப சிவபெருமானுக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு. இப்ப அவரு அதனால ஒரு அப்பப்ப வழக்கு போடுறது, அப்பப்ப போடாம முடியல. போடாம விட்டுறேன். இப்பதான் வேலை செய்யறதுக்கு ராணி வந்திருக்காங்க. ராணி செட்டி இருக்கிற ராணி வந்திருக்காங்க. அதனால ராணி வந்து ஏதோ வேலைய பாத்துக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்க ராணி? ஆஹ் எப்பவுமே வரும்போது இந்த நான் இப்ப உட்காந்துருக்க ரூம் வந்து கிளீன் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா பூனைக்குட்டி மண்ணு அது இது போட்டு கச கச கசான்னு பண்ணி வச்சிரும். ஏன் ஒருத்தர் போய் ரொம்ப வேலை நம்ம மிஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்ட்டு அந்த கிளீன் பண்ணி விட்டுருவேன். அந்த 2 ரூம் குட்டி குட்டி ரூம் தான். பாத்திரம் கழுவி அந்த குட்டி ரூம் தொடச்சு விட்டு இதை நான் மாப் போட்டு தொடச்சிருவேன். இப்ப வந்து கொஞ்சம் வண்டி எக்ஸ்பிரஸ் வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால அது பண்ணுவேன். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஆஹ் செடியெல்லாம் உள்ள வச்சு தண்ணி தொளிச்சு தொளிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த செடியெல்லாம் கொண்டு வெளியே வெய்ய அப்படின்னு அந்த அடியில பிளேட் வைப்போம்ல, பிளேட் வச்சா அந்த கீழே தரையில எல்லாம் விழுகாம இருக்கும்ல, அந்த மாதிரி பிளேட் கொண்டு வச்சுட்டு செடி கொண்டு அங்க வெய்ய அப்படின்னு. செடி வைக்கிறதுக்கு இங்க வந்து ஒரு ஸ்டாண்டு தனியா இருக்குது, அது வச்சிருப்பேன். அந்த ஸ்டாண்ட கொண்டு போய் வச்சுட்டு நான் வச்சுட்டு வெளியே இந்த அம்மா வந்து இதை தூக்கிட்டு போச்சா, சின்ன பொண்ணு தான் தூக்கிட்டு போய் என்ன பண்ணுச்சு, அந்த ஸ்டாண்ட் மேல ஒண்ணுக்கு முக்காலாம் இங்கேயும் அங்கேயும் வச்சு எல்லாம் ஒழுகுது தண்ணி. எனக்கு வந்தது பாருங்க டென்ஷனு. டென்ஷனே எல்லாம் பாலான்னு பார்த்தா முடியுதா? அப்புறம் அங்க போய் பாத்து போட்டு நீ போய் உள்ள போய் பாத்துட்டு விளக்கு, நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன்னு சொல்லி போட்டேன். அது ஒரு வேலை கூட்டி எல்லாம் பண்ணி எடுத்து வைக்கிறதுல கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. அப்புறம் நான் என்ன சொன்னேன், தெர்மக்குள் அட்டை அது பின்னாடி நிறைய இருக்கும். நான் எதுக்கு வச்சிருந்தேன்னா ஊருக்கு போறப்ப எதுக்காவது தேவைப்படும் அப்படின்ட்டு எந்தெந்த பொருளுடைய இதோ அந்தந்த பொருள் அப்படியே வச்சிருந்தேன். ஆனா ஏசி அப்படின்னு உட்காந்துருக்குது. என்ன பண்றது, ஏசி மதர் போர்டு போய் உட்காந்துருக்குது. அது 8 வருஷம் ஆகி போச்சு. அப்புறம் மதர் போர்டும் போகும், மகள் போர்டும் போகும். அதனால அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க வச்சுட்டு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த வேக்யூம் கிளீனர் எடுத்தாங்க அவங்க. நான் சொன்னேன் வேக்யூம் கிளீனர் உனக்கு கூட்ட தெரியாதுன்னா, ஏன்னா அது எவ்வளவு எச்சா வைக்கிறதா கம்மியா வைக்கிறதான்னு உனக்கு தெரியாது, அதெல்லாம் கூட்டாத, நான் இருந்தப்ப கூட்டி தர்றேன், நான் இல்லாதப்ப மட்டும் அதை எடுத்துறாத அப்படின்னு. அதுக்கெல்லாம் கோவிக்கிறாங்க. எப்படி அப்புறம் அப்படி வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் சரி அங்கிட்டு பேசிட்டு இருந்தோட்டு, சரி இன்னைக்கு மாப்பு போட வேண்டாம், மிஷின்ல கூட்டி இருக்குது, நீ நாளைக்கு வந்து மாப்பு போட்டுக்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க மனசை வந்து நான் புண்படுத்த விரும்பல சீரியஸா. அதனால இன்னைக்கு மாப்பு போட வேண்டாம், நாளைக்கு போட்டுக்கான்னு போனேன். சிரிப்பு வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. அப்புறம் சாயந்தரம் 7 மணிக்கு 7:30 கூப்பிடுவேன். கூப்பிட்டு இந்த ஆப்பிள் பழம் இருக்குது ஒரு 1/2 கிலோவுக்கு, அதை கொடுத்துருவே சந்தோஷமாயிருவாங்க. இதுதான் என்னுடைய பாணி. சரிங்களா? பாய்.